உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய், ஐ எம் டாக்டர் மதன்குமார் பெரியசாமி, MS ஆர்த்தோ, கன்சல்டன்ட் இன் EMM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஸோ மெயினாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதனால் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், ஸோ அது பண்ண அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் என்னென்ன தப்பான விஷயங்கள் மக்கள் புரிஞ்சிருக்காங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீ ரீப்ளேஸ்மெண்ட் யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப தேஞ்சு போனவங்க, அதாவது கிரேட் 4 தேய்மானம், கால் ரொம்ப வளைஞ்சு ஃபுல்லாக தேஞ்சு அவங்களால சுத்தமாக நடக்க முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தான் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அதாவது உள்ளே இருக்கிற காட்லேஜ் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எரோட் ஆகி போன் மோத இருக்கிறது தான் பெயின் அவங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஒரு 80% ஆஃப் த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால் வந்து உள்பக்கமாக வளைஞ்சிருக்கும். ஏன்னா உள்பக்கம் மூட்டு சீக்கிரமாக தேயறனால. அதே மாதிரி இந்த வெளிப்பக்கம் மூட்டும் பேஷண்ட்க்கு 20% ஆஃப் பேஷண்ட் வெளிப்பக்கம் மூட்டுமே தேயும். ஸோ இதில் இன்னொரு சில பேர்த்துக்கு வந்து 2 பக்கமுமே தேயறதுக்கான சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 1க்கான ட்ரீட்மெண்ட், ஸ்டேஜ் 2க்கான ட்ரீட்மெண்ட், ஸ்டேஜ் 3க்கான ட்ரீட்மெண்ட், அதாவது இன்ஜெக்ஷன்ஸ், PRP, ஸ்டீராய்ட்ஸ், இது எல்லாமே போட்டு பார்த்துட்டு இது ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். இதை ப்ரொலாங்டாக நம்ம சில பேருக்கு என்னன்னா, நம்ம சீக்கிரமாக சர்ஜரி அட்வைஸ் பண்ணியிருப்போம். பட் அவங்க பார்த்தீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொலாங்டாக 3 years 4 years ரொம்ப தள்ளி போட்டு அவங்க நட வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்காது, சாஞ்சு நடந்து அவங்கள ஸ்பைன்லையுமே பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பைன்லையுமே நமக்கு வந்து தேய்மானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இயர்லியராக நமக்கு தேஞ்சிருக்கு அப்படிங்கும் போது நம்ம சீக்கிரமாக இது பண்ணிக்கிறது பரவாயில்ல. அடுத்தது வந்து நம்ம இந்த சர்ஜரிக்கு நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்கான ஒர்க் அப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு லாங் ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே எடுப்போம். அதில் உங்களோட ஆங்கிள், 2 காலோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுவோம். உங்கள் ஆர்த்ரைட்டிஸ்க்கு முன்னாடி வந்து உங்கள் முட்டி எப்படி இருந்தது, எவ்வளோ தூரத்துக்கு வளைவு கம்மியாக இருந்ததுங்கிறத முதல்ல அசஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கான ப்ராப்பர் பிளான் பண்ணி இதை வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களோட பிளட் டெஸ்ட்டோ பார்த்து உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன், லங் ஃபங்க்ஷன், ஸோ இது எல்லாத்தையுமே எவலுவேட் பண்ணிட்டு தான் ஃபர்தராக நம்ம சர்ஜரிக்கு இது பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்வலாக டயபெட்டிக்காகவும் ஹைப்பர்டென்சிவாகவும் இருப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமும் பிபியோட இது கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சர்ஜரியை பிளான் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து அனஸ்தீஷியா டைப் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நார்மல் முதுகுத்தண்டில் ஊசி போட்டு பண்ணுற மாதிரி அனஸ்தீஷியா தான் யூஸ்வலாக ஸ்பைனல் ஆர் எபிடியூரல் அனஸ்தீஷியாவில் பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க காட்லேஜஸ், அதாவது என்னென்ன காட்லேஜஸ் தேஞ்சிருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷேவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கப்பு, கீழே இங்கே ஒரு கப், ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் பாலி. ஸோ இதுதான் அந்த உராய்த்தன்மை கம்மி பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இதில் பண்ணுவோம். இதில் நிறைய டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அங்கே இன்னொரு வீடியோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி சர்ஜரி முடிச்சுட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவங்கள அப்சர்வேஷன் ICU வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வாக்கிங் பண்ண சொல்லிடுவோம். ஸோ அவங்க வாக்கிங் நல்லா பண்ண யூஸ்வலாக 3rd day இல்லை 4th day வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்கள 2nd week வந்து வர சொல்லி ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணி அவங்களோட சூச்சர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஈவன் அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா படியேற மாதிரி விஷயங்களை பண்ண சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். படியேறுறது, ஸோ வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த 2nd weekல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்கர், இந்த சப்போர்ட் எதுவுமே மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ அவங்க ஈஸியாக அவங்களாவே நடந்துக்கலாம் இந்த இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மைல்டு பெயின், ஒரு மாதிரி அந்த உள்காயம் ஆடுறதுக்கான பெயின் பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலாகவே நமக்கு வந்து ஒரு 3 monthsக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபுல்லாக சரியாக போயிடும். மெயின் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ். உங்கள் ஃபிசியோவில் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ், எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து இதில் கிடைக்கும். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd or 4th monthலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெகுலர் ஈவன் மைல்டு ஸ்போர்ட்ஸ், வாக்கிங்காக இருக்கட்டும், மைல்டு ஜாகிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 4th monthல இந்த மாதிரி பீரியடில். ஸோ நிறைய பேர்த்துக்கு இருக்க பெரிய டவுட்டும், ஸோ தப்பாக நினச்சிட்டு இருக்க சில விஷயங்கள் இருக்குது. நான் வந்து எங்கேஜ், எனக்கு 40 வயசு ஆகுது, ஸோ நம்ம அது பண்ணலாமா, சர்ஜரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கு மெயினாக தாராளமாக இது பண்ணலாம். ஸோ என்ன ரீசன்னால இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஜாயிண்டோட இது பார்த்தோம்னா ஒரு 20 years to 30 years வருதுன்னா, இயர்லி நம்ம 40sல அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு 60sலோ 70sலோ ரிவிஷன் தேவைப்படுங்கிறதுக்கு தான் அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதில் வந்து வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஈவன் சம் பேஷண்ட்ஸ் ஒரு 22 years பையனுக்குலாம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன ரீசன்னா, அவங்க ரொமட்டாய்ட் பிரச்சனைனால நீ ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஆல்ரெடி ஆர்த்ரைட்டிஸ் போய் சுத்தமாக நடக்க முடியாமல் பெட் ரிடன் ஆனாங்க. பட் அவங்க பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. ஸோ மெயின் வந்து யங் ஏஜில் அது பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. தாராளமாக அவங்களுக்கு ரொம்ப சிவியராக ஓயே இருக்குது, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இதனால் பாதிக்குதுன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்.